சிங்கப்பூரில் ஸ்கூல் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த 1.5 மாதத்துக்கு ஸ்கூல் லீவு தான். ஜூன் ஹாலிடேஸில் இந்தியாவுக்கு போவோம். ஜூனில் 1 மந்த் லீவ் வரும். அதில் மிஸ் ஆச்சுன்னா அடுத்து இந்த டிசம்பர் ஹாலிடேஸ், நவம்பர் டிசம்பர்னு 1.5 மாதம் லீவ் வரதுனால அந்த ஹாலிடேஸில் இந்தியாவுக்கு போவோம். கொஞ்சம் லாங் ஹாலிடேஸுன்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்தியாவுக்கு கிளம்பிடுவாங்க. சிங்கப்பூரில் அவ்வளோவா யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் போர் அடிக்கும் அப்படின்றதுனால நம்மளும் இந்தியா கிளம்பிடுறது. வருஷத்தில் ஒரு வாட்டி இப்படி இந்தியாவுக்கு வந்து போகிறது தான் நமக்கு ஒரு நல்ல ரீசார்ஜ் பட்டனாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறதோட பெஸ்ட் பார்ட்டே இந்த ஏர்போர்ட்டில் வந்து நம்ம செக்இன் பண்ணுறது, இது மாதிரி ஏர்போர்ட்டில் உள்ளே போகிறது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான பார்ட்டாக இருக்கும். என் பசங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி நாங்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜேர்னியாக இருந்தது. ஒன்ஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோன்னா அடுத்து இதுலேயே தான் போகணுன்ற மாதிரி நம்ம ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஹெட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஷீட்டுமே புது ஷீட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணவங்க அதே ஹெட்ரெஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டுமே நல்லா ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அன்றைக்கி வந்து இது மாதிரி தான் ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து நமக்கு டெசர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு க்ரீமியாக சாக்லேட்டியாக ஒரு கேக் கொடுத்துருந்தாங்க. ஆப்பிள் ஜூஸும் வாங்கியிருந்தேன். இதெல்லாமே நான் பசங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆனதுமே ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். இதுதான் சென்னை ஏர்போர்ட். சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் சென்னை ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான அழகு பொருட்கள் இதெல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாச்சு, நம்ம சென்னைக்கு வந்தாச்சு. அடுத்த ஃபியூ வீக்ஸ் சென்னையில் தான் இருப்போம். ஸோ சென்னை சீரீஸ் அடுத்தடுத்து என்னால் முடிஞ்சப்பெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then take care and bye bye. Thank you for watching.